நீங்க நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப்பை போட்டு குழப்பிக்கிறீங்க. நான் இந்திய நாட்டின் குடிமகன், நேஷனாலிட்டி நான் தமிழன். நான் தமிழன். இது என் நாடு, தமிழ்நாடு. பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து வாழ்வது போல பல மாகாணங்கள் அமெரிக்க யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இணைந்து வாழ்வது போல நாங்கள் பல தாயகங்கள், தேசிய இனங்களின் தாயகங்கள் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள், ஒரு குடியரசுக்குள் இணைந்து வாழ்கிறோம். அவ்வளவுதான். நீங்க குழப்பீங்க. பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் உன்னுடைய கடல் சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்றுதான் இருக்கு. அதை விளைக்கணும். இப்ப வரினா ஐயா சொல்ற மாதிரி இந்தியா இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடா இருக்கணும்னா அந்தந்த மாநிலங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும். அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்க வேண்டும். அதான் கூட்டரசு கோட்பாட்டினுடைய முதன்மை தத்துவம். கல்வி எனக்கு கொடு, என் பிள்ளையை படிக்க வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். மருத்துவம் கொடு, என் தாய் தந்தைக்கு என் பிள்ளைகளுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ நீட்டின்னு ஒரு தேர்வை கொண்டு வந்த, அந்த தேர்வை நடத்துகிறவன் யார்? அமெரிக்காவின் புரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற தேவை அமெரிக்க தனியார் நிறுவனத்திற்கு என்ன வந்தது? ஒன்றும். எப்படி நீ மூக்குத்திய பரிசை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு போயிடுமோன்னு பரிசோதிச்ச நீ பாடியில் உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண? இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்க போர்னா எதன் பொருட்டும் தமிழர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கடலும் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அவலத்தை, அந்த துயரத்தை நாங்கள் துடை தெரிந்து இன்னும் கடந்து விடவில்லை உலகத்திலே.